Hello students, welcome to Priya's Mini Max. நம்ம இந்த வீடியோல exercise 14.1 ஓட question number 21 to 25 last 5 questions பார்க்க போறோம். இந்த சாப்டரோட பிளேலிஸ்ட் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். மத்த சம்ஸ்க்கு அதை வெரிஃபை பண்ணிக்கோங்க. A lot consists of 144 ball pens of which 20 are defective and the others are good. Nuri will buy a pen if it is good, but will not buy if it is defective. The shopkeeper draws one pen at a random and gives to her. What is the probability that she will buy it, she will not buy it? ஓகே, ஸோ இப்போ நம்மளுக்கு இதில் என்ன மொத்தமாக கொடுத்துருக்காங்க, நம்பர் ஆஃப் பால் பென்ஸ் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 144 கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ பாருங்கள், டோட்டல் நம்பர் ஆஃப் பென்ஸ் எழுதுவோமா. ஸோ இப்போ நம்மளுடைய டோட்டல் நம்பர் ஆஃப் பென்ஸ் வந்து 144. ஓகே, இப்போ இதில் எத்தனை பென்ஸ் வந்து டிஃபெக்டிவ் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த 144ல் 20 பென்ஸ் நம்மளுக்கு என்னது டிஃபெக்டிவ் அப்படின்னு தெரிஞ்சிருச்சா. அப்போ நாட் டிஃபெக்டிவ் பென்ஸ் எவ்வளோ 124, அதாவது 144 மைனஸ் 20 அப்படின்னா 124 என்னது நம்மளுக்கு நாட் டிஃபெக்டிவ் ஆர் குட் பென்ஸ் அப்படின்னு சொல்லலாமா. ஸோ 124 வந்து நம்மளுடைய குட் பென்ஸ். ஸோ இப்போ இதில் என்ன எழுதுறேன் அப்படின்னா, டிஃபெக்டிவ் பென்ஸ் இஸ் ஈக்குவல் டு 20 அண்ட் நாட் டிஃபெக்டிவ் பென்ஸ் ஓகே குட் ஒன்ஸ் இது வந்து நம்மளுக்கு எவ்வளோ 124. ஸோ இப்போ வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி தட் ஷீ வில் பை அண்ட் ஷீ வில் நாட் பை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஒன் பாருங்கள், ப்ராபபிலிட்டி தட் ஷீ வில் பை த பென். ப்ராபபிலிட்டி வில் பை த பென். ஓகே, ப்ராபபிலிட்டி வில் பை அப்படின்றது என்ன வரும் நம்மளுக்கு, நம்பர் ஆஃப் நாட் டிஃபெக்டிவ் ஆர் நம்பர் ஆஃப் குட் பென்ஸ். கரெக்டாக. ஸோ இப்போ பாருங்கள், பை அப்படின்னா என்ன அர்த்தம், அவங்க கண்டிப்பாக எப்போ வாங்குவாங்க, அது குட்டாக இருக்கும் போது மட்டும்தான் வாங்குவாங்க. ஸோ அப்போ நம்பர் ஆஃப் நாட் டிஃபெக்டிவ் பென்ஸ் த ஹோல் டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் பென்ஸ். கரெக்டாக. ஸோ இப்போ இதில் நம்பர் ஆஃப் நாட் டிஃபெக்டிவ் அப்படின்றது என்ன 124 டிவைடட் பை டோட்டல் என்ன 144. ஸோ இப்போ இதை ஃபஸ்ட் நீங்கள் 4ஆல் கட் பண்ணலாமா. 4ஆல் பண்ணிங்கன்னா என்ன வரும், 4 3 டைம்ஸ் 12, 4 1 டைம்ஸ் 4, அகெயின் 4 3 டைம்ஸ் 12, பேலன்ஸ் 2 அப்படின்னா 4 24 4 6 டைம்ஸ். ஸோ நம்மளுக்கு ஆன்சர் என்ன வருது 31/36. நம்மளுடைய இப்போ பையிங் ப்ராபபிலிட்டி என்ன வருது 31/36. ஸோ இப்போ இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, செகண்ட் வந்து ப்ராபபிலிட்டி தட் ஷீ வில் நாட் பை. ஸோ ஷீ வில் நாட் பை அப்படின்னா நம்ம எந்த பென்ஸை வந்து நியூமரேட்டரில் எடுக்கணும், டிஃபெக்டிவ் பென்ஸை நியூமரேட்டரில் எடுக்கணும் ஆர் டோட்டலில் மைனஸ் பண்ணி எடுக்கணும். அதாவது 144 மைனஸ் 20 நீங்கள் எங்கேயும் காமிக்கலாம், ஆர் ஸ்ட்ரெயிட்டாக என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்பர் ஆஃப் டிஃபெக்டிவ் பென்ஸ். ஸோ நம்பர் ஆஃப் டிஃபெக்டிவ் பென்ஸ் த ஹோல் டிவைடட் பை டோட்டல் எடுத்துக்கோங்க. இப்போ இதில் நம்பர் ஆஃப் டிஃபெக்டிவ் பென்ஸ் அவங்களே இவ்வளோ 20 கொடுத்துருக்காங்க, டிவைடட் பை 144. ஸோ அகெயின் 4ஆல் கட் பண்ணிங்கன்னா 4 5 டைம்ஸ் 20 அண்ட் 4 36 டைம்ஸ் 144. இங்கே நீங்கள் 4ஆல் பண்ணி 36 வந்தால் இங்கேயும் என்ன பண்ணணும், அதே 36 எழுதலாம், மறுபடியும் நீங்கள் கட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ இப்போ இதோட இந்த 21st சம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் பேஜில் 22nd பார்ப்போம். ரெஃபர் டு த எக்ஸாம்பிள் 13, கம்ப்ளீட் த ஃபாலோயிங் டேபிள் அப்படின்னு கொடுக்குறாங்க. இப்போ இதில் என்ன பண்ணுறாங்க, 2 டை வந்து த்ரோ பண்ணுறாங்க. ஓகேவா. அப்போ சம் ஆன் 2, இப்போ நீங்கள் 2 டை த்ரோ பண்ணுறீங்க, உங்களுடைய ஃபேஸில் ஒரு 2 வேல்யூ வரும், 1 4 1 6 அந்த மாதிரி 2 வேல்யூ வரும். கரெக்டாக. அந்த 2 வேல்யூவும் சம் பண்ண சொல்கிறாங்க. இப்போ உங்களுக்கு ஒரு டை வந்து நீங்கள் இப்படி வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, இதில் ஃபஸ்ட்டு 3 வருது, இன்னொரு டை வச்சுருக்கீங்க, இந்த டையில் 6 இருக்குது. இப்போ 3 + 6 9ன்னு சொல்லுவோம் இல்லையா. இதுதான் வந்து அவங்க என்ன சொல்கிறது, சம் ஆன் 2 டைஸ். ஒரு 2 டைஸை ஒரே டைம் நீங்கள் உருட்டுறீங்க, அந்த 2 டைஸ்க்கும் ஃபேஸில் எந்த வேல்யூ வருதோ அதோட சம்மு தான் நம்ம என்ன கொடுக்குறாங்க, ஈவெண்ட்டாக கொடுக்குறாங்க. இப்போ அந்த சம் வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி என்னன்னு கேட்டிருக்காங்க. அதில் ஃபியூ வேல்யூஸ் அவங்க கொடுத்துட்டு ரிமைனிங் வேல்யூஸ் நம்மளை கேட்குறாங்க. இப்போ இதில் டோட்டல் அவுட்கம்ஸ் அப்படின்றது என்ன, ஒரு டைஸ்க்கு 6, இன்னொரு டைஸ்க்கு 6, அப்போ 6 6 ஆர் 36 தான் என்னது நம்மளுடைய டோட்டல் அவுட்கம். ஸோ எல்லாத்துலேயுமே என்னது டினாமினேட்டரில் கண்டிப்பாக என்ன தான் இருக்கும், நம்மளுக்கு 36 தான் இருக்கும். ஸோ இப்போ நெக்ஸ்ட் பாருங்கள், இதோட பாசிபிள் அவுட்கம்ஸ், அதாவது நியூமரேட்டர் மேலே என்ன வருதுன்னு பார்ப்போம். இப்போ இங்கே 2 அப்படின்னா 1/36 ஏன் சொல்கிறாங்க தெரியுமா, இந்த 2 டைஸில் என்ன வந்திருக்கும்னா
1 + 1 வந்தால் தான் 2 வர முடியும். ஏன்னா 0ன்றது டைஸில் கிடையாது. 2 + 0ன்னு வரவே முடியாது. ஸோ இந்த டைலையும் 1, இந்த டைலையும் 1 வந்தால் அப்போ 1 + 1 2 வர்றதுக்கான பாசிபிலிட்டி 1 தான் இருக்குது. இப்போது 3 எப்போ வரும்னு பாருங்கள். இந்த டைஸில் எய்தர் 2,1 வரணும் ஆர் 1,2 வரணும். கரெக்டாக? அப்போ 2,1 1,2 இந்த ரெண்டும் வந்தால் தான் என்ன அர்த்தம்? இந்த 3 வர்றதுக்கான பாசிபிலிட்டி. அப்போ அதோட ப்ராபபிலிட்டி என்ன எழுதலாம்? 2/36. கரெக்டா? இப்போ நெக்ஸ்ட் பாருங்க 4 எப்போ வரும்னு பாருங்க. 4 அப்படின்றது 1,3ல வரலாம் ஆர் 3,1ல வரலாம் ஆர் 2,2ல வரலாம். ஸோ இந்த 3 பாசிபிலிட்டி 4க்கு இருக்கு. அடுத்து 5க்கு பாருங்க. 5க்கு என்ன வரும்? 1,4 4,1 இது ஒரு செட் முடிஞ்சிருச்சா? நெக்ஸ்ட் பாருங்க 2,3 தென் 3,5. ஸோ இது ஒரு செட்டு முடிஞ்சிச்சு. அப்போ 5க்கு எத்தனை வருது? 4 பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அகைன் 6 பாருங்க. 6க்கு வந்து 1,5 தென் 5,1 தென் அகைன் 2 எடுத்தீங்கன்னா 2,4 அகைன் 4,2. இந்த 4 இல்லாமல் இன்னொன்று என்ன இருக்கலாம்? 3,3 இருக்கலாம். ஸோ எத்தனை பாசிபிலிட்டிஸ் இருக்குது நம்மளுக்கு? 5 பாசிபிலிட்டிஸ் 6க்கு இருக்குது. நெக்ஸ்ட் 7 எடுத்துக்கோங்க. 7 1,6 அப்படின்னு எழுதலாமா? நெக்ஸ்ட் பாருங்க. இப்போ என்னென்ன இருக்குது? 1 to 6 விடும். அதனால 1,6 தென் 6,1. நெக்ஸ்ட் என்ன எழுதலாம்? 2,5 தென் அகைன் 5,2 அண்ட் அகைன் என்ன வரும்? 4,3 தென் அகைன் 3,4. இத்தனை பாசிபிலிட்டிஸ் இருக்கா? ஸோ நம்மளுக்கு 7க்கு எவ்வளோ பாசிபிலிட்டிஸ் இருக்குது? 6 பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நெக்ஸ்ட் 8 அவங்களே கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால நான் 9 மட்டும் எழுதுறேன் பாருங்க. 9 அப்படின்னும் போது 1,8 வருமா? பாசிபிளே கிடையாது. பிகாஸ் டைஸில் 8ன்ற நம்பர் இருக்கவே இருக்காது. அப்போ மேக்ஸிமமே நமக்கு என்ன இருக்கும்? 6 தான் இருக்கும் டைஸில். அப்போ ஃபஸ்ட்டே நம்ம என்ன எடுக்கணும்? 3,6 6 + 3 9. கரெக்டா? இன்னொன்று என்னது? 6,3. ஸோ இதை விட கம்மியான நம்பர் அப்படின்னா இப்போ 6ல் 1 குறைச்சிக்கோங்க. 5 இருக்கா? அப்போ எப்படி கண்டுபிடிக்கணும்? 5,4 தென் 4,5. அப்போ 9க்கு என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குது நம்மளுக்கு? இந்த 4 பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அடுத்தது 10 பாருங்கள். 10லையும் நான் என்ன சொல்லியிருக்கேன் உங்களுக்கு? மேக்ஸிமம் வேல்யூஸ் தான் ஃபஸ்ட் எடுக்கணும். 6 எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 6,4 ஒரு பாசிபிள், 4,6 ஒரு பாசிபிள். 6ல் ஒரு நம்பர் ரெடியூஸ் பண்ணிங்கன்னா 5. ஸோ 5,5 மட்டும்தான். இப்போ 2, 3லாம் எடுக்க பாசிபிளே கிடையாது. பிகாஸ் நீங்கள் 2, 3 எடுத்திங்கன்னா இன்னொன்று என்ன ஒரு 7 வரும். டையில் அப்படி ஒரு நம்பரே இல்லை. ஸோ 10க்கு வந்து மொத்தம் 3 பாசிபிலிட்டிஸ் தான். இப்போ நெக்ஸ்ட் 11 பாருங்கள். 11க்கு 6,5 5,6 ஒரே ஒரு பாசிபிலிட்டி தான் இருக்குது. ஐ மீன் இந்த 2 பாசிபிள் மட்டும்தான் 11க்கு இருக்குது. ஸோ இப்போ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுவோமா? இங்கே இருக்கிற வேல்யூஸை வச்சு நம்ம இப்போ 3 அப்படின்னா 2 இருக்கிறதுனால நம்ம என்ன எழுதுவோம்? 2/36 எழுதலாமா? இப்போ 4 அப்படின்னா நம்மளுக்கு என்ன இருக்குது? 3/36. ஸோ அப்போ என்ன எழுதலாம்? 3/36. 5 அப்படின்றது என்ன அர்த்தம்? 4/36. 6க்கு நம்ம இங்கே என்ன எழுதலாம்? இது வந்து 4/36. இங்கே 6க்கு வந்து 1 2 3 4 5. அப்போது 5/36. 7க்கு எத்தனை இருக்குது பாருங்கள்? 1 2 3 4 5 6 இருக்குது. அப்போது 6/36. அடுத்து 9க்கு பாருங்கள் 4 தான் இருக்குது. ஸோ 4/36. 10க்கு 3 தான் இருக்குது. ஸோ 3/36. அண்ட் 11க்கு 2 அவுட்கம்ஸ் தான் இருக்குது. ஸோ 2/36. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம்? இந்த 22ல் ஃபஸ்ட்டு ஒன்ல இந்த டேபிளை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் பேஜில் இந்த டேபிள் வச்சு செகண்ட் சம் இதுலேயே சால்வ் பண்ணுவோம். இப்போ இதே டேபிள் வச்சு என்ன கேட்குறாங்க? A student argues that there are 11 possible outcomes 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11 and 12. Therefore, each of them has a probability 1/11. Do you agree with this argument? அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஒவ்வொரு டைஸ்லேயும் வந்து 2ஆக இருந்தாலும் 3ஆக இருந்தாலும் 4ஆக இருந்தாலும் எல்லாத்துக்குமே என்ன ப்ராபபிலிட்டி? 1/11 ப்ராபபிலிட்டி ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் நம்மளுக்கு வந்திருக்க ஆன்சர்லேயே என்ன நல்லா தெளிவாக தெரியுது. இது நீங்கள் கட் பண்ணி கூட பாருங்கள். இது 1/36. இங்கே பண்ணிங்கன்னா 1/80. இங்கே பண்ணிங்கன்னா 1/12. அப்போ ஒவ்வொரு ப்ராபபிலிட்டியும் என்ன இருக்குது? டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. அப்போ அவங்க சொல்கிற மாதிரி 1/11 ப்ராபபிலிட்டி எந்த இடத்துலையுமே வரல நம்மளுக்கு. ஸோ நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, we disagree this argument அப்படின்னு சொல்லலாமா?
I disagree this argument because it's not equally likely outcome and its each probability is not 1 by 11. ஸோ நம்மளுடைய அந்த ஆன்சரை கரெக்டாக வந்து ஜஸ்டிஃபை பண்ணி எழுதிடணும். ஸோ இப்போ இதோட இந்த 22nd சம் கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட் பேஜில் 23rd பார்ப்போம். A game consists of tossing a 1 rupee coin 3 times and noting its outcome each time. Hanif wins if all the tosses give the result that is 3 heads or 3 tails and loses otherwise. Calculate the probability that Hanif will lose the game கேட்குறாங்க. ஸோ இப்போ கொஷினை நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, 3 காயினை வந்து டாஸ் பண்ணுறாங்க. ஓகேவா, 1 rupee காயின் 3 காயின்ஸ் டாஸ் பண்ணுறாங்க. இந்த ஒவ்வொரு தடவை டாஸ் பண்ணும் போதும், அதாவது அவங்களுக்கு வந்து 3 டைம்ஸ் அப்படின்றது ஒரு டைமுக்கு நம்மளுக்கு 3 காயின் போடுறாங்க. ஓகேவா, ஸோ ஒரு டைம் ஒரு காயின் அப்படி கணக்கில் ஒவ்வொரு டைமும் இந்த 3 காயின்ஸை டாஸ் பண்ணுறாங்க. அது ஒவ்வொரு டைமும் அவங்களுக்கு என்ன வரணும்னு சொல்கிறாங்க, எய்தர் ஆல் த 3 ஆர் ஹெட்ஸ் ஆர் ஆல் த 3 ஆர் டெய்ல்ஸ் இப்படி வரணும். இது வந்தால் அவன் என்ன பண்ணா வின் பண்ணதா அர்த்தம். இதை தவிர வேறு எது வந்தாலும் அவன் என்ன பண்ணுறாங்க, லூஸ் பண்ணுறதா அர்த்தம். ஓகேவா, ஸோ இப்போ இந்த 3 டைம்ஸ் வர்றதையும் நோட் பண்ணுறாங்க. நம்மளுக்கு என்ன கேட்குறாங்க, ப்ராபபிலிட்டி வில் லூஸ் த கேம் கேட்குறாங்க. ஸோ இப்போ நம்மளுக்கு 3 காயின்ஸ் அப்படின்னாலே நம்ம இப்போ இதுக்கு முன்னாடிலாம் என்ன பார்த்தோம், டைஸ்னா 6 into 6 பார்த்தோமா. இப்போ ஒரு காயினோட அவுட்கம் வந்து 2 ஹெட் ஆர் டெய்ல். அப்போ 3 டைம்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன அர்த்தம், 2 cube is equal to 8. கரெக்டா, அப்போ நம்மளுடைய டோட்டல் நம்பர் ஆஃப் அவுட்கம்ஸ் என்ன, 8. ஓகே, ஸோ டோட்டல் அவுட்கம்ஸ் அப்படின்றது வந்து எத்தனை தடவை நம்ம டையாக இருந்தாலும் சரி காயினாக இருந்தாலும் த்ரோ பண்ணுறோமோ அதை மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கணும். ஸோ நம்மளுடைய டோட்டல் அவுட்கம் 8. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம், ஹனிஃப் ப்ராபபிலிட்டி வில் லூஸ் த கேம் அப்படின்னு எழுதுகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த 8ம் என்னன்னு முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஒரு லாஜிக்காக நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ட்ரிபிள் ஹெச். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க, இதில் லாஸ்ட் ஒன்ல மட்டும் டெய்ல் பண்ணிட்டு எழுதுங்க, டெய்ல். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க, HTT. நெக்ஸ்ட் என்ன இருக்கும், HTH. ஆர் ஃபஸ்ட்டு டெய்ல் வரலாமா, டெய்ல் ஹெட் ஹெட். ஆர் என்ன இருக்கும், டெய்ல் ஹெட் டெய்ல். ஓகே, ஆர் டெய்ல் டெய்ல் ஹெட். ஆர் டெய்ல் டெய்ல் டெய்ல். மொத்தம் எத்தனை வந்துருக்கு பாருங்க, 1 2 3 4 5 6 7 8. ஸோ இந்த 8ன்றது என்ன அர்த்தம், இதுதான். அவன் ஒவ்வொரு தடவை த்ரோ பண்ணும்போது எய்தர் 3மே ஹெட் வரலாம், இல்லை 3மே இப்படி வரலாம். ஸோ மேக்ஸிமம் அவுட்கம்ஸ் இதுதான் இருக்குது. இதில் அவங்க என்ன சொல்கிறாங்க, விச் எவர் இஸ் வின் சொல்கிறாங்க நம்மளுக்கு. இதுவும் இந்த ட்ரிபிள் ஹெட்டும் ட்ரிபிள் டெய்லும் மட்டும் வின், மற்றதெல்லாம் என்ன வந்தாலும் நம்மளுக்கு லூஸ்ன்னு சொல்லிட்டாங்க. அப்போது நம்ம இப்போ என்ன எழுத போகிறோம், ப்ராபபிலிட்டி ஆஃப் ஹனீஃப் லூஸ் த கேம். ஓகே, ப்ராபபிலிட்டி ஆஃப் ஹனீஃப் லூசிங் த கேம் அப்படின்றது என்ன அப்படின்னா, அதோடைய ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன எழுதுறீங்க அப்படின்னா டோட்டல் மைனஸ் வின் அப்படின்னு எழுதிக்கலாம். ஆர் உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாக தெரிஞ்சுது அப்படின்னா, இப்போ பாருங்கள் நான் எப்படி எழுதுறேன் அப்படின்னா, டோட்டல் மைனஸ் வின்ஸ் டிவைடட் பை டோட்டல் இப்படி எழுதலாம். ஆர் நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாகவே என்ன பண்ணலாம், இதில் 1 2 3 4 5 6ன்னு எழுதிட்டு இங்கே 6 எழுதலாம். நமக்கு டோட்டல் 8. அவங்க வின்னிங் 3 ஹெட் 3 டெய்ல்ஸ். அப்போ 2 மைனஸ் பண்ணால் ரிமைனிங் என்ன இருக்குது, டோட்டல் 8. ஸோ 6/8. அப்போ 6/8 கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், 2ஆல் கட் பண்ணிங்கன்னா 3/4. ஸோ அப்போ ஹனீஃப் லூசஸ் த கேம் வித் த ப்ராபபிலிட்டி ஆஃப் 3/4. ஸோ இப்போ இதோட இந்த 23rd சம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. A die is thrown twice. What is the probability that 5 will not come up either time? 5 will come up at least once. ஸோ 2 கேட்டிருக்காங்க. இப்போது த்ரோன் ட்வைஸ் எத்தனை டைம்ஸ் கொடுத்துருக்காங்க, 2 டைம்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்பர் ஆஃப் அவுட்கம்ஸ் என்ன நம்மளுக்கு, 6 into 6 36. ஒரு டைக்கு 6, இன்னொரு டைக்கு 6னா அதை மல்டிப்ளை பண்ணதான் என்ன வரும், நம்மளுடைய டோட்டல் அவுட்கம் வருமா. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு அது எழுதிக்கோங்க, டோட்டல் நம்பர் ஆஃப் அவுட்கம்ஸ் இஸ் ஈக்குவல் டு 36. எப்போவுமே வந்து நம்ம ஃபஸ்ட் லைன் இதில் எல்லா சம்ஸ்லுமே நம்ம என்ன பண்ணுவோம், டோட்டல் நம்பரை ஃபஸ்ட் வந்து நம்ம மென்ஷன் பண்ணிடணும். இப்போ அடுத்ததுக்கு பாருங்கள், 5 will not come up either time. ஒரு தடவை கூட 5 வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது ஃபஸ்ட்டு நீங்கள் 5 வர்ற அந்த போர்ஷன் நம்ம வந்து எடுத்துப்போமா. அப்போ மொத்த 36ல் எங்கெங்கெல்லாம் 5 வரும், 1,5 5 வருமா. தென் 5,1. நெக்ஸ்ட் எதில் 5 வரும் நம்மளுக்கு, 2,5. அகைன் 5,2 வருமா. அடுத்து பாருங்கள் 3,5. தென் 5,3. தென் நெக்ஸ்ட் என்ன வரும், 4,5. தென் 5,4. அகைன் என்ன வரும், 5,5. ஸோ இப்போ எத்தனை பாசிபிலிட்டி இருக்குது, 1 2 3 4 5 6 7 8 9. இன்னும் எனக்கு 6 ஒன்று இருக்குது, சாரி நான் 6 மிஸ் பண்ணிட்டேன். 5,6 6,5.
ஸோ 10 11 டோட்டலாக எத்தனை இருக்குது 11 அவுட்கம்ஸில் நம்மளுக்கு என்ன வரும் 5 வந்து வர்றதுக்கான பாசிபிள் இருக்குது. ஸோ இப்போ நம்ம அப்போ இது எப்படி சால்வ் பண்ண போகிறோம் பாருங்கள். இந்த ஃபஸ்ட்டு ஒன்று 5 will not come up சொல்கிறாங்க இல்லையா. ஸோ அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் 5 will not come அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு என்ன எழுதணும் டோட்டல். நம்மளுடைய டோட்டல் மைனஸ் 5 will come எழுதலாமா. ஸோ இப்போ டோட்டல் எழுதிக்கோங்க. நம்மளுடைய டோட்டல் மைனஸ் 5 will come. ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் டோட்டல் மைனஸ் 5 will come divided by கீழே என்ன இருக்கும் டோட்டல் எழுதணும். நம்மளுடைய டோட்டல் எவ்வளவு 36 மைனஸ் 5 will come. மினிமம் 5 வருது எத்தனை 11 அவுட்கம்ஸ். அது என்னன்னு மென்ஷன் பண்ணியாச்சு. டிவைடட் பை 36. ஸோ இப்போ பாருங்கள் நம்மளுக்கு என்ன வரும் இதில் 25 டிவைடட் பை 36. ஓகேவா. இப்போ 25 டிவைடட் பை 36 கட் பண்ண முடியாது. ஸோ அப்போ நம்மளுடைய ப்ராபபிலிட்டி 5 will not come என்ன டிவைடட் பை 36 மட்டும்தான். இது வந்து நீங்கள் எழுதும் போது நம்பர் ஆஃப் 5 will come அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகே, நம்பர் ஆஃப் டைம்ஸ் த 5 will come அப்படின்னு எழுதிக்கோங்க. இப்போ அதே மாதிரி நெக்ஸ்ட்டு பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிச்சதுனால நம்மளுக்கு நெக்ஸ்ட் வந்து ரொம்ப ஈஸி. ப்ராபபிலிட்டி ஆஃப் 5 will come அட்லீஸ்ட் ஒன்ஸ். அப்போது அட்லீஸ்ட் ஒன்ஸ்னால் என்ன அர்த்தம், இங்கே இருக்கிறது தான் அட்லீஸ்ட் ஒன்ஸ், ஒரு முறையாவது 5 இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் 5 will come அப்படின்றது நம்மளுக்கு என்ன வருது ஆக்சுவலாக மேலே வந்து நம்பர் ஆஃப் 5s டிவைடட் பை டோட்டல். நம்பர் ஆஃப் 5s நம்மளுக்கு என்ன தெரியும் 11 டிவைடட் பை டோட்டல் வந்து 36. அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் 5 will come என்னது 11 by 36. ஸோ இப்போ இதோட இந்த 24th sum கம்ப்ளீட் ஆயிடுச்சு. Which of the following arguments are correct and which are not correct? Give reasons for your answer. If 2 coins are tossed simultaneously, there are 3 possible outcomes, 2 heads, 2 tails, or 1 of each. Therefore, each of these outcomes, the possibility is 1 by 3. ஓகேவா. இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 2 காயினை வந்து டாஸ் பண்ணுறாங்க. நார்மலாகவே வந்து 2 காயினை டாஸ் பண்ணுறாங்க அப்படின்னா நம்மளுக்கு அவுட்கம்ஸ் எத்தனை வரும் 2 into 2 4 அவுட்கம்ஸ். ஸோ நம்மளுடைய டோட்டல் என்ன இருக்குது 4 அவுட்கம்ஸ் வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. இப்போ அது என்னென்ன 4 அவுட்கம்ஸ்ன்னு சொல்கிறேன் பாருங்கள். ஹெட் வரலாம், ஹெட் டெயில் வரலாம், டெயில் ஹெட் வரலாம், ஆர் டெயில் டெயில். இந்த 4 அவுட்கம்ஸ் தான் நமக்கு என்ன இந்த 4உடைய பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ இப்போ இந்த அவுட்கம்ஸில் பாருங்கள் அவங்க என்ன சொல்கிறாங்க there are 3 possible outcomes, 2 heads, 2 tails, or 1 of each சொல்லியாச்சு. therefore for each of these outcomes the probability is 1 by 4ன்னு சொல்கிறாங்க. இதோடது வந்து 1 by 3ன்னு சொல்கிறாங்க. இதோட ப்ராபபிலிட்டி என்ன இருக்குது 1 by 3ன்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து ஒவ்வொன்றுத்துக்கும் ப்ராபபிலிட்டி என்ன வரும்னு பாருங்கள். ஹெட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 1 by டோட்டல் என்னது 4. அதே மாதிரி நீங்கள் ஹெச்டி எடுத்துக்கிட்டிங்கனாலும் 1 by 4. டிஹெச் எடுத்துக்கிட்டிங்கனாலும் ஒரு தடவை தான் இருக்குது 1 by 4. அப்போ டெய்ல் எடுத்துக்கிட்டாலும் என்ன அர்த்தம் ஒரு தடவை தான் இருக்குது. ஸோ 1 by 4. அப்போது இது என்னது நம்மளுக்கு இவங்க கொடுத்துருக்கிறது என்னது 1 by 3 கொடுத்துருக்கிறதுனால இது என்ன ஸ்டேட்மெண்ட் திஸ் இஸ் இன்கரெக்ட். ஓகேவா. ஃபஸ்ட்டு நம்ம என்ன எழுதிக்கணும் அந்த ரீசன் என்னென்ன அவுட்கம்னு நோட் பண்ணுறோம். நோட் பண்ணிவிட்டு அதோடைய ப்ராபபிலிட்டி என்ன இருக்குது ப்ராபபிலிட்டி ஆஃப் ஈச் ஈவெண்ட் வந்து 1 by 4 therefore it is incorrect நோட் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்தது பாருங்கள். if a die is thrown there are 2 possible outcomes, an odd number or an even number. therefore the probability of getting an odd number is 1 by 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்கள் a die is thrown. இங்கே 2 coins are tossed சொல்லிட்டாங்க. இங்கே என்ன கொடுக்குறாங்க a die is thrown. ஒரு டை த்ரோ பண்ணால் நம்மளுக்கு என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குது 1 2 3 4 5 6. மொத்தம் டைஸில் இந்த 6 நம்பர்ஸ் தான் இருக்கும் கரெக்டாக. ஸோ ஆட் நம்பர் ஆர் ஈவன் நம்பர் இது எடுத்துக்கிறாங்க அப்படின்னா ஸோ இப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஆட் நம்பர் நீங்கள் நோட் பண்ணிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஆட் ஆர் ஈவன் நீங்கள் எது எடுத்தாலும் சரி உங்களுக்கு என்ன இருக்கும் நம்பர்ஸ் வந்து மேலே 3 தான் இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள் நம்பர் ஆஃப் ஆட் டிவைடட் பை டோட்டல் கரெக்டாக. இப்போ நம்பர் ஆஃப் ஆட் நம்மளுக்கு எத்தனை இருக்குது 1 3 5 அப்படின்னா மொத்தம் 3 இருக்குது. டிவைடட் பை டோட்டல் 6 இருக்குது. அப்போ 1 by 2. ஈவன் நீங்கள் எடுத்தாலும் சரி ஈவன் என்னென்ன இருக்கும் 2 4 6. அப்போ 3 by 6 1 by 2. ஸோ அப்போ என்ன அர்த்தம் நம்மளுக்கு இவங்க கொடுத்துருக்க த ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் அன் ஆட் நம்பர் இங்கே ஆட் தான் கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம கரெக்டாக தான் போட்டிருக்கோம். ப்ராபபிலிட்டி ஆஃப் ஆட் நம்பர் ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் த ஆட் இஸ் 1 by 2 அப்படின்றது என்ன அர்த்தம் கரெக்ட். ஸோ இப்போ இதோட இந்த 25th சம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இந்த சாப்டர் 14th சாப்டரும் இதோட கம்ப்ளீட் ஆகிருக்கு. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது இல்லை ஸ்பெசிஃபிக்கான எக்ஸாம்பிள் சம்ஸ் புரியல அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ஸில் கேளுங்க. நான் உங்களுக்கு அது மட்டும் தனியாக எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன்.
உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் கிளாஸ்மேட்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.